அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன்ல ஒன் ஆஃப் த டாபிக். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ப்ரூஸ்லி அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. அந்த ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கொடுத்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சிஎஸ்ஏ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சிஎஸ்ஏ அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2772 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு முதல்ல ஆரோட வேல்யூ வந்து நமக்கு தெரியணும். இந்த ஆரோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த ஆரோட வேல்யூ எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சிஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலாவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எழுதிக்கணும். ஸோ அதனுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு 2πr² இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு 2772. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு ஆர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ஆர் வேல்யூ மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டும். இந்த பையை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு r² இஸ் ஈக்குவல் டு 2772. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், r² மட்டும் இங்கே இருக்கட்டும். இப்போ அந்த 2772 இருக்கட்டும். இங்கே டிவைடில் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற இந்த 2வும் 22வும் அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா டிவைட் பண்ணலாம். r² இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு நான் 22வால் 2772-ஐ 22வால் டிவைட் பண்ணால் 126 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ 126 இன்ட்டு இந்த 7/2. அகெயின் நான் என்ன பண்ணுறேன், 126-ஐ 2வால் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது 63 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு r² இஸ் ஈக்குவல் டு 63 இன்ட்டு 7. ஸோ r² இஸ் ஈக்குவல் டு 63-ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 441 வரும். இங்கே ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் ரூட்டாக மாறும். ஸோ ரூட் 441. இப்போது நம்ம 441-ஐ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது நமக்கு ஆரோட வேல்யூ வந்து 21 சென்டிமீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆரோட வேல்யூ 21 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிடும். நமக்கு தேவை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3πr². இப்போது 3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 21 இன்ட்டு 21. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 21 டிவைடட் பை 7 வந்து 3 ஆகிடும். இப்போது இங்கே இருக்கிற 3 இன்ட்டு 22 இன்ட்டு 3 இன்ட்டு 21 இது எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இது ஒரு மெத்தடு. நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். மெத்தட் 2 பார்க்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து இந்த சிஎஸ்ஏ கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, 2772ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இப்போ இதனுடைய ஃபார்முலா 2πr²ங்களா, 2772வா. இப்போது πr² மட்டும் இங்கே இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா 2772 மல்டிப்ளையில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அப்போது πr² வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2772-ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1386ன்னு வரும். இப்போ நீங்கள் பேசாமல் இதை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கோங்க. அது 3πr² இல்லைங்களா. இப்போது இந்த 3 போட்டுக்கோங்க இன்ட்டு πr² வேல்யூ தான் 1386. நம்ம அந்த 22/7 அதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாமையே πr² வேல்யூ 1386. இந்த 1386-ஐ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம இங்கே போட்டுக்கலாம் 1386. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெண்டு மெத்தட்
உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.